உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்னு நினைச்சேன். யாரு என்ன சொன்னாலும் இப்படி ஒரு தப்ப நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு கூடவா தோணல? தன் கழுத்துல தாலி கட்டுறவனுக்கு தன் ஆயில போல 2 பங்கு ஆயில் கொடுக்கக்கூடிய பலம் இந்த பொண்ணுக்கு இருக்கு. அதாவது இந்த பொண்ணை நீங்க கட்டி இருக்கிறதுனால சாவ பத்தின பயமே உங்களுக்கு வேண்டான்னு சொல்றேன். என்ன புரியுதா? ரொம்ப சந்தோஷங்க. இன்னொன்னு சொல்றேன், ஏதாவது ஒரு காரணத்துல இந்த பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சதுன்னா உங்களோட ஆயுள் பலம் உடனே போயிடும். அப்படின்னா அட கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுங்க, அப்போ உங்க உயிர் போறதை தடுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஐயா அதெல்லாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீங்க மேல சொல்லுங்க. கால சர்ப்பதோஷம் இருக்கிற ஜாதகருக்கு சர்ப்ப சம்ஹாரம் கொண்ட ஜாதகரைத்தான் ஒன்னா சேர்க்கணும். அதைத்தான் ஜோசியர் உங்களுக்கு குறிச்சு கொடுத்திருக்காரு. இந்த பொண்ணுக்கு சர்ப்ப சம்ஹார தோஷம் மட்டும் இல்ல, துஷ்ட கிரகங்களையும் விரட்டக்கூடிய பலம் இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். இது அபூர்வமான ஜாதகம். நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. இது போதும் ஜோசியர, எங்க வயித்துல வீர வாத்தீங்க. அண்ணா ஜோசியரை சூப்பரா மரியாதை பண்ணி அனுப்புங்கண்ணா. ஜோசியர உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. எங்க அண்ணன் 8வது வள்ளல், அள்ளி குடுக்கறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்தாங்க திருப்தியா? சந்தோஷமா இருங்க. எனக்கு நல்ல வார்த்தை சொன்னீங்க. இனிமே என்னைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. மாசம் மாசம் உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து பென்ஷன் வரும். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் வர்றேன். சரி. கூட அண்ணா ஏதோ சொன்னிய வார்த்தைங்க வீர வாத்தீங்கன்னு சொன்ன. ரொம்ப நன்றி சாமி. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீ வீட்டுக்கு வந்து கேட்டப்போ எனக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. ஆனா நீ கேட்டதோட நியாயம் எனக்கு புரிஞ்சுது. ஜோசியன்னு இல்ல, எந்த ஒரு கலையுமே நல்ல காரியத்துக்கு தான் உதவணும். அதை நினைச்சுதான் நான் ஜாதக பலனை மாத்தி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா உண்மையை உங்ககிட்டயாவது சொல்லிடுறேன். உங்க 2 பேர் ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தப்போ நிச்சயமா அந்த ஆளோட அழிவு உன்னாலதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுது. அவனை பொறுத்த வரைக்கும் நீ வாழ வைக்கிற சாமி இல்ல, அழிக்க வந்த பராசக்தி. என்னங்க 3 மணி நேரமா இந்த ரூம்லயே இருக்கீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா இந்த பிளான் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நாளைக்கு இன்ஜினியர்ட்ட கொடுக்கணும்ல. இந்தா சரி, சாப்பிடாமயே இருக்கீங்க, இந்த பாலை குடிங்க. நீ ஒரு கையெழுத்து போடுங்க. இங்க அம்மா, கார்த்திகா மாதிரி இருக்கு. அம்மா. கார்த்திகா, நாங்க மேல அப்பா ஆபீஸ் ரூம்ல இருக்கோமா, மேல வா. கார்த்திகா, என்னம்மா இது நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ள வரல? ஏமா மாப்பிள்ள கீழே இருக்காரா? அவரோட வரணும் தாமா எனக்கும் ஆசை. ஆனா எனக்கு அது குடுப்பு நல்ல. நீ பெத்த மூத்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. என்னடி சொல்ற? உன் மாப்பிள்ள வேற அவளுக்கு வாந்தி எழுதி போட்டுட்டு இருக்காரு. என்னம்மா சொல்ற?
ஆமாமா, என்னன்னு சொல்றது, இதெல்லாம் நேர்ல பார்க்கவே அசிங்கமா இருக்கு. நல்லவன்ற வார்த்தைக்கு என்ன பார்த்தோம்? ஒரு மனுஷன் எல்லாருக்கும் நல்லவரா இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. எனக்கு நல்லவரா இருக்கணும்னா ஐஸ்வர்யாக்கு எதிரியா இருக்குதான் ஆகணும். வாபஸ் வாங்கிட சொல்லு.